ஹாய் காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா போக்கோ மொபைல் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது வெளி உலகில் வந்திருக்கு. அவரால் வர முடியல, லாங் டிஸ்டன்ஸ். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் இதை கழட்டி ரெடி பண்ண போறோம். POCO M2 நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, மாடல் வந்து POCO M2. நியூ மொபைல் இல்லை, யூஸ் பண்ண மொபைல் தான் நம்ம. ஓகேங்களா, ஒர்க்கிங் மொபைல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M2 மொபைல் நெட்வொர்க் 4G வந்து எடுக்கிறாங்க. வந்துட்டு நம்ம மொபைல் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டெல் சிம் வந்து 2G 3G 4G 3 ஃபார்மேட்டுமே ஒர்க் ஆகும். ஜியோ மொபைல் ஒன்லி 4G மட்டும் தான் எடுக்கும். அப்போ 4G கம்ப்ளைண்ட்டாக ஈஸியாக செக் பண்ணுறது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 2 சிக்னல் போட்டுக்கலாம். சிம் போட்டாச்சு. 2 சிம் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கவர் வரல. பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிம் 2 கட்டல. கார்டு டிஸ்பிளே போனீங்கன்னா ஒரு கார்டு ஜியோ ஏர்டெல் வருது. செட்டிங்ஸ்ல போய் சிம் எடுக்கிற ஆப்ஷன் ஜியோ ஏர்டெல் 2 சிம் போடுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக 4G தான் மொபைல் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம 4G 2G 3G அதிகமாக 4G யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து 4G இருக்கும், ஆனால் 4G மட்டும் தான் வேலை செய்யும். ஏர்டெல் அப்படி இல்லை, 2G 3G அண்ட் 4G 3 ஃபார்மேட்லையும் வேலை செய்யும். சரி, நம்ம 3G 2G நல்லா இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது? ஏர்டெல் ஆப்ஷனில் போயிடும். ஓகேங்களா, மொபைல் டைப்பில் நெட்வொர்க் டைப்பில் போயிடும். போயிட்டு பார்த்து கவர் வரல, 3Gல மாற்றிருக்கேன். ஓகேங்களா, கவர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 3G நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ ஜியோ மட்டும் கவர் வரல. அப்போ ஏர்டெல் 2G 3G மொபைல் வருதுன்னா கம்ப்ளைண்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு 4Gயா 3Gயா இல்லை நெட்வொர்க் வரலையா சுத்தமா அப்படின்னு செக் பண்ணுறது 2 ஃபார்மேட்டில். அதாவது ஒரு ஜியோ சிம், ஒரு ஏர்டெல்னா BI BSNL இல்லை எனி அதர் சிம். ஏன்னா உங்களுக்கு 2G 3G இருக்கும், அந்த சிம்மை நீங்கள் போடலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெல் டவர் வந்துருக்கு, 4G டவர் ஜியோ வரல. சரி, நம்ம கால் பண்ணி சும்மா செக் பண்ணி பார்ப்போம். ஏர்டெல்லே கால் போகுதா? கால் போகும். ஏன்னா உங்களுக்கு 3G நெட்வொர்க்கில் வேலை செய்யும். ஓகேங்களா, வேலை செய்யுது. பட் ஆனால் 3G தான் வேலை செய்யும். ஸ்லோவாக இருக்கும். 3G தான் எடுத்துக்கலாம், 4G வேலை செய்யும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். 4G ஆன் பண்ணாலே ஒரு வோல்ட் ஆப்ஷன் வரும். வோல்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வோல்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட ஒரு 4G வராமல் செக் பண்ணிக்கணும். ப்ராப்பராக 4G கம்ப்ளைண்ட் தான். ஓகே வேணா 4G மாறும். நீங்கள் வோல்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 4G காட்டாது. ஓகேங்களா, எல்லாமே ஆன் பண்ணி வச்சு மொபைல் கணக்கு எல்லாமே ஆன் பண்ணி வச்சு. அப்போ ஏன்னா வோல்ட் ஆஃப் ஆன் பண்ணியிருக்கோம். ஜியோவும் வந்து பார்த்தீங்கன்னா 4G தான் இருக்குது. ஜியோவும் 4G தான் இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கிறப்ப ஒரு 4G சப்போர்ட்டே பண்ணலை. இப்போ நம்ம கழட்டி பார்க்க போகிறோம்.
டச் டெஸ்ட் வச்சுட்டு நம்ம ஐசி ரிமூவ் பண்ண போகிறோம். 4G ஐசி ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஏற்றிருக்காது. பழைய ஐஸில் லெட் இருக்குது ஓகேங்களா. இப்போ நியூ ஐஸில் லெட் ஏற்றல, நம்ம சால்ட் பிபிடி பேஸ் லெட் ஏற்றி அதுக்கு மாதிரி தான் ஐசி வந்து உமார வைக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகேங்களா. ஐசி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஐசி சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக லிக்விட் க்ளீனர் லிக்விடை க்ளீன் பண்ணிக்கிட்டோம். அந்த பழைய பேஸ்ட்டு ஓகேங்களா. நம்ம பெட் பேஸ்ட்லாம் போட்டதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும். லைன் ஒன்று ஒன்று க்ளீன் பண்ணிட்டு வச்சுன்னா பர்ஃபெக்டாக எடுக்க முடியும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா POCO M2 மொபைல் நெட்வொர்க் 4G சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. நம்ம இன்ஸ்டியூட்டில் பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு இதுன்னா, நீங்கள் எந்த ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ணி உங்களால் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஸ் தான் ஃபால்ட்டு, எதனால் ஃபால்ட்டு வருது, அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஓகேங்களா. இப்போ ஐசி சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம மொபைல் இதில் வச்சு ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. நம்மளுக்கு 3G மட்டும் ஆயிடுச்சு. ஜியோ சிம் சுத்தமாக எடுக்கலை. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஜியோ சிம் எடுத்துச்சுன்னா பாசிபிள் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அதாவது பேக் பண்ணல, அவ்வளோ சிம்மையும் போட்டு சிம் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எடுத்தோன்னா பேக் பண்ணிவிட்டு திரும்பி டவர் வரல ஏதோ ப்ராப்ளம்னா ரிட்டன் நம்ம கல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல ரஃபாக ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம். ரஃபாக செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பேக் பண்ணிவிட்டு ஃபுல் பிக்சர் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மு
எடுத்துக்கிச்சு. அதாவது என்னென்னா அடியில் டவர் எல்லாம் செட் பண்ணிங்கன்னா டவர் ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம ஜியோ எடுத்துக்கிச்சா நம்ம டைம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சிம் செக்ஷனு ஜியோ. ஓகேங்களா, ஜியோ வந்து அது 4Gக்கு மாற்றிக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3G வச்சு செக் பண்ணோம். 4G ஓகேங்களா, 4G மேலே காட்டுது பாருங்கள் தெளிவாக. வோல்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு 4G ஆப்ஷனை காட்டும், வோல்ட் ஆப்ஷனை காட்டும். ஓகே, வோல்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்துச்சுங்களா. இப்போ 100% நம்மளை 4G மாற்றியாச்சு பாருங்கள். எல்லாமே நோட்டிஃபிகேஷன் யூடியூப் அது இதுன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து நம்மளுக்கு வந்து தொழில் வந்துருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4G நெட்ஒர்க் எடுக்கல. 4G நெட்ஒர்க்னா 2G 3G வேலை செஞ்சு 4G எடுக்கல. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த மொபைல் லைவாக உங்கள் முன்னாடியே 4G எப்படி எடுத்து மாற்றுறது, எப்படி செக் பண்ண நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இதேமாதிரி நீங்களும் ஒரு தனியாக நீங்கள் போய் பண்ணும்போது ஒரு 4G எப்படி மாற்ற முடியும், பாசிபிளா, ரெடி ஆகுமா? சில பேர் சார் ஐசி கம்பெனி ரெடி ஆகுதில்ல, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க 10 6 10 பேர்னா சார் 90% ஒரு போர்டை வந்து தெளிவாக செக் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ரெடி பண்ண முடியும். 5 நிமிஷத்தில் ஒரு நெட்வொர்க் ஐசி, பவர் ஐசி, எல்லா ஐசியுமே பண்ண முடியும் நம்ம இன்ஸ்டியூட்டில். அதுக்கு தெளிவான கோச்சிங், தெளிவான எக்யூப்மெண்ட்ஸ், தெளிவான ஒரிஜினல் ஐசி, இதை வச்சு நீங்களே போதும் பாசிபிள். இப்போ என்னுடைய கஸ்டமருக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு, லைவாக பண்ணிடுவோம். ஓகேங்களா, மொபைலை கழட்டி கண்ணில் நம்ம எடுத்து இது வந்து லைவாக பண்ணிடுவோம். எந்த நம்ம வந்து ஃபேக்காகவும் எதுவும் பண்ணலை. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க சில பேர் சார் ஐசி மாற்றுறாங்க ஒர்க் ஆக மாட்டேங்கன்னா அது ஃபால்ட்டை ஃபைண்ட் பண்ணி அது வேறு டேமேஜ் இல்லாமல், அதாவது வால்டேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தால் தெளிவாக ரெடி ஆகும். ஓகேங்களா, ஜியோ கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோமா, ஏர்டெல் பார்த்துப்போம். ஓகேங்களா, சும்மா ஒரு 198 கால் பண்ணி ஜியோ வேலை செய்யலாம் மட்டும் பார்த்துக்கோம். ஓகேங்களா, வோல்ட் வருது 100% ஒரிஜினல் ஐசி பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் போடுற குவாலிட்டியான பொருள் போட்டிங்கன்னா 100% ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், ரீகம்ப்ளைண்ட் வராது. அதாவது நம்ம மாற்றி கொடுக்குறோம், நம்மளோட கஸ்டமர் சேஞ்ச் பண்ணி தரோம்னா அட்லீஸ்ட் 1 இயர் 2 இயர் கஸ்டமரை டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் 100% நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஜியோவில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஜியோ சிம்